அப்படி குழந்தைகள்லாம் பிறந்ததுக்கு அவர் கிளம்பினார். அவருடைய குழந்தைகள் 10 பேர், 10 பேரில் 3 பேர் ஞானிகளாக போயிட்டார்கள். அதனால் பாக்கி 7 பேருக்கு இந்த 7 தேவர் பிரித்து கொடுத்தா, அதில் இந்த நம்முடைய தீபத்துக்கு ஜம்பூ தீபம்னு பேர். ஜம்பூ தீபே பாரத வருஷம் சொல்கிறோமே, இந்த ஜம்பூ தீபத்துக்கு ராஜாவாக ஆக்னீத்தன், இந்த ஆக்னீத்தன்ங்கிறவர் தான். அந்த ஆக்னீத்தனும் சஜகதாஜித்து பித்ருலோக காமகா, அவருக்கு பித்ருலோகம் போகணும்னு ஆசையாம். பித்ருலோகம் போகணும்னா கல்யாணம் பண்ணிக்கணும். இவர் என்ன தபஸ் பண்ண போயிட்டார். மறுபடியும் இவர் இல்லை, அவர் அப்பா மாதிரி தானும் தபஸ் பண்ணணும்னு நினச்சி தபஸ் பண்ண போயிட்டார். உடனே தேவர்கள்லாம் பிரம்மா கிட்ட போய் சொன்னார்கள், அப்பா மாதிரி பையனும் கிளம்பிட்டான் தபஸுக்குன்னு. பிரம்மா பார்த்தா இவ குடும்பத்தில் ஒவ்வொரு தான் தபஸ் பண்ண போயிட்டு இருக்கா, நான் ஒருத்தனையும் இறங்கி உபதேசம் பண்ண போகணுமா அப்படின்னு இப்படி பார்த்தார் பிரம்மா. 4 தலையாரையும் இப்படி பார்த்தாரா, புரிஞ்சிருச்சு இவருக்கு நான் போக வேண்டாம்னு. அந்த பூர்வ சித்தின்னு ஒருத்தி டான்ஸ் ஆடிட்டுருக்கா பிரம்மாவுக்கு எழுத்தாப்புல. பூர்வ சித்தின் நாம அப்சரசம் அபியாமயாமாச, என்ன பாட்டு பாடுவாங்க. நீ பாட்டு தான் பாடிட்டுருக்கே, டான்ஸ் ஆட தெரியுமான்னு கேட்டார். அதுவும் ஆடுவேன். இங்கே வந்து பிரம்மலோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பாட்டு டான்ஸ்லாம் அவசியம் இல்லை. பிரம்மலோகத்தில் இருக்கிறவாளுக்கு தியானம் பண்ணிட்டு இருப்பா. இப்போ பார்த்தா தியானம் பண்ணிட்டு பிரம்மா போகும்போது பிரம்மாவோட சேர்ந்து பகவான்கிட்ட சேர்ந்துடலாம். பிரம்மலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாட்டு டான்ஸ் இருக்குது. அது பிரம்மலோகம்னே வேதம்னு வேதாயதான் மூர்த்தி திராஸ்திருட்டேன்னு சொல்கிறார். இப்போ பிரம்மலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு டான்ஸ் இதெல்லாம்னா, இந்த 2ம் கட்டா சில பேர்லாம் பிரம்மலோகத்துக்கு வந்துடுறாங்க. அது பிரம்மலோகத்துக்கு போகிறதுக்கு தபஸ் பண்ணணும். தபஸ் பண்ணாமல் சில பேர் பிரம்மலோகத்துக்கு வந்துடுறாங்க. யாருடான்னா இந்த கன்னியாதானம் பண்ணுறதான். கன்னிகாதானத்தில் என்ன சங்கல்பம் பண்ணாதீமோ, தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் ஆத்மனச்ச ஏகவிம்சதிகுல உத்தாரணத்வாரா சாஸ்வத பிரம்மலோகவாப்தியர்த்தம் கன்னிகாதானாக்கிய மகாதானம் கரிஷ்யே. இந்த கல்யாணத்தில் கன்னிகாதானம் பண்ணுறாலும் அந்த கன்னிகாதானங்கிறது இப்போ பண்ணுறதுலாம் கன்னிகாதானத்தில் சேர்த்து கிடையாது. இப்போல்லாம் பிரௌடாதானம்னு இருக்குது. அந்த குழந்தை பெரியவராக ஆகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய வேதம் படித்து வளர்க்க கொடுக்கணும். நீங்களோட இஷ்டத்துக்கு யாருக்காவது கொடுத்துட்டு கன்னிகாதானம் சொன்ன வேதம் எல்லா தானம் பண்ணுறதுக்கும் வேதம் படித்த வளர்க்க கொடுத்தாதான் வேத விதேய தத்தம் தத்தம். பாக்கி தானத்துக்குலாம் குடும்பம் இருக்கா, இது இருக்க வேதம் படிச்சிருக்கான பார்க்குறா. முக்கியமான தானத்துக்கு இதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த கன்னிகாதானம் பண்ணுறவாள்லாம் ஷார்ட்கட்டில் பிரம்மலோகத்துக்கு வந்துடுவாங்க. இவருக்கு வந்து யோக்கியதை இல்லை. பிரம்மலோகத்தில் தபஸ் பண்ணுற யோகிதை அவளுக்கு இல்லை. பிரம்மலோகம் வந்துட்டாங்க. இங்கே வந்து சௌகரியம் கிடைக்குமா, காபி கிடைக்குமா, சௌக்கியம் கிடைக்குமான்னு எல்லாத்தையும் விட்டவா வந்த ஊருக்கு இங்கே காபி குடிக்கிறவங்க வந்து சேர்ந்தா ஏதாவது கிடைக்குமான்னு விசாரிப்பான். அப்படி அந்த காலத்தில் மடத்தில் காபியே கிடையாது. சில பேர் குப்பம் போகிறவங்க காபி குடிச்சு பழக்கமானவா எங்கேயா கடை கிடைக்குமான்னு தேடுவான். அப்போ மகாபரிவாளே சொல்லுவாளாம், இங்கே பின்னாடி என் சிஷியெல்லாம் தனியாக போடுறா. அவன் நினச்சிட்டு இருக்கா பெரியவாளுக்கு தெரியாமல் குடிச்சிட்டு இருக்கோன்னு. பெரியவாளே சொல்லுவாள், பின்னாடி என் சிஷியாலாம் அந்த பின்னாடி கூட போடுவா, ஒரு வழி கேட்டு குடிச்சுடும் அப்படின்னு. அது மாதிரி இப்போ 2ம் கட்டாலும் சரி பிரம்மலோகத்துக்கு வந்துடுறா பார்ப்போம். அவளுக்காக அங்கே டான்ஸ் ஆடுறதுக்கு ஒருத்தர் வச்சிருக்கான் பூர்வ சித்தின். அந்த பூர்வ சித்தியை அனுப்பிச்சு வச்சார். பூர்வ சித்தின்னா அப்சரசம் அபியாமயாமாச. இந்த பூர்வ சித்தி வந்து டான்ஸ் ஆட கொண்டே கண்ணை ஈசன் விகச்சைய விகஷ்ட லைட்டாக கண்ணை திறந்து பார்க்கலாம். ஒரு பூர்வ சித்தி டான்ஸை லைட்டாக பார்த்ததுக்கு இவன் மாட்டின்ட்டான்னா டெய்லி டிவியில் டான்ஸை பார்க்குறவளை பற்றி என்ன சொல்கிறது. உடனே என் கூட சேர்த்து தபஸ் பண்ணுன்னான். மயாசக சத்தும் தபோர்கசி மயாசக மித்திரமஹ்யம். சூப்பராக பாவம். எப்படிலாம் கவிதை வருது இல்லை, பொன்னாட்டியை பார்த்தா கவிதை வராததுக்கு வரும் போல. ஆக கவிதை பேசலாம் அழகாக, பாட்டெல்லாம் பாட்டாளி போகலாம். அது மாதிரி கவிதை பேசி என் கூட தபஸ் பண்ணுறியான்னு கேட்டான். சரின்னா தபஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தான் போகணும். ஏகஸ்தபா த்விரஜ்யாயி. படிக்கிறதுக்கு 2 பேராக போகணும். சண்டே வந்தால் ஒருத்தர் பார்த்துருந்து கேட்டுருந்து படிக்கிறதுக்கு 2 பேர் வேணும். தபஸுக்கு ஒண்டியாக போகணும். புருஷாலே ஒண்டியாக போகணும் சொல்லி பின்னாடி சொல்கிறார். வாசே பகுண்டாம் கலகா பவேத் வார்த்தா துவயோரபின்னு. குளத்தங்கரையில் எல்லா பிராமணரும் உட்காந்து சஞ்சானம் பண்ணும்போது பேசிகிட்டு இருந்தான். அது பிடிக்கிற ஒருத்தருக்கு இந்த துறையிலேருந்து வேற துறையிலவே உட்காந்து ஏற்ற துறையில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் நேரத்தில் இன்னொருத்தர் வந்தார். ஏன் சுவாமி இங்கே வந்துட்டு இந்த ஒரே பேச்சாக இருக்குண்ணா, அங்கே நிம்மதியாக ஜெபம் பண்ண முடியல, அதான் இங்கே வந்துவிட்டேன். அதுக்காக தான் நானும் இங்கே வந்தேன். இவா 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பேசிகிட்டு இருக்கான்னு இங்கே வந்து இவா 2 பேரும் இங்கே தனியாக பேசிகிட்டு இருக்கு. அது மாதிரி தபஸுக்கு வந்து புருஷாலே 2 பேர் போகக்கூடாதுன்னா
புருஷாவும் பொண்டாட்டி சேர்ந்து தபஸ் பண்ணா என்னடான்னா 9 குழந்தைகள் பலம் கிடைச்சதுன்னா. இந்த ஆக்னேயத்திற்கும் பூர்வசித்திக்கும் 9 குழந்தைகள் பிறந்தார்கள். இவன் என்ன பண்ணான், தன்னுடைய ஜம்பு தீபத்தை 9 வருஷமாக தாமிர கசேரு அப்படி 9 வருஷம், அதில் இப்போ நம்ம பாரத வருஷத்தில் இருக்கோம். இந்த 9 வருஷமாக பிரித்து அந்த 9 குழந்தைகளுக்கு கொடுத்துட்டான். நாவி கிம்புருஷ இலாவத ரம்பிகை ஹிரண்ய குரு பத்ராஸ்வ கேதுமால சம்யா நவபுத்திரான்னு இன்னும் 9 குழந்தைகளுக்கு பிரித்து கொடுத்தான். அதில் இந்த பாரத வருஷத்துக்கு ராஜா நாபி என்கிற மகாராஜா. அந்த மகாராஜாவுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. புத்திர பாக்கியத்துக்காக பாகவதால கொடுத்து புத்திரகாமியத்தை யாகம் பண்ணுறான். சாதாரணமாக யாகம் பண்ணினா பகவான் வரமாட்டான். ஆனால் இங்கே யாகத்துக்கு பகவான் வந்தானா. பகவானே கீதையில் சொல்கிறான், நாகம் யோகேகி ந தபசா ந தானேன நச்ச இஜ்ஜையா. நான் யாகம் யோகத்துக்காக வரமாட்டேன்னு சொல்லியிருக்கார். சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறார், யஜ்ய தான தபக்கர்ம நத்தியாத்தியம் காரியமேவது. யஜ்ய தானத்தெல்லாம் பண்ணக்கூடாது, அவசியம் பண்ணணுங்கிறார். யஜ்யம் தானம் தபசெல்லாம் விடக்கூடாது, அவசியம் பண்ணணும்னு சொல்கிறார். ஆனால் இதெல்லாம் பண்ணினா நான் வரமாட்டேன்னு சொல்கிறார். இப்போ பண்ணுறதா வேண்டாமான்னா அதுக்கு அண்ணா அழகாக சொல்லுவார், தபஸு தானம் யஜ்யெல்லாம் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா தனியாக பண்ணாமல் பக்தியோடு சேர்த்து பண்ணணும். ஹிரண்யகசிபு மாதிரி தபஸ் பண்ணினா பகவான் வரமாட்டார். துருவன் மாதிரி பக்தியோடு தபஸ் பண்ணினா பகவான் வருவார். யாகம் ராவணன் மாதிரி யாகம், அவனுடைய அக்னிஹோத்ரி தான் ராவணன். ராவணன் மாதிரி யாகம் பண்ணினா பகவான் வரமாட்டார். இந்த நாபி மகாராஜா மாதிரி பக்தியோட யாகம் பண்ணினா பகவான் வருவார். இப்படி எல்லாத்தையும் அகங்காரத்தோடு பண்ணும்பொழுது பகவான் வரமாட்டார், பக்தியோட பண்ணினா வருவார்னு ஆச்சு. இந்த யாகத்தில் பாகவதெல்லாம் யாகம் பண்ணதுனால பகவான் பிரத்யட்சமானார். பாகவத வாத்சல்யதயா சுப்ரதீகா ஆத்மானம் அபராஜிதம் நிஜ ஜனாபிப்ரேதார்த்த விதித்ஸயா கீதஹிருதயோ ஹிருதயங்கமம் மனோநயனானந்தன அவயவ அபிராமம் ஆவிஷ்டகார அதகதம் ஆவிஷ்கிருத புஜேகுலத்யம் இரண்மயம் துருணவிசேஷம் கபிஷகௌஷேயம் வரதரம் உரசி விலதத் ஸ்ரீவத்சரணாமம் தரவர வனவக வனமாராச்சூர்யமிருதமணிகதாதிபிருபலட்சிதம் ஸ்புடகிரண பிரவர முகுட குண்டல கடக கடிசூத்திரகார தேஜோர நூபுராத்யங்க பூஷண விதோடிதம் ரித்விக் சதஸ்ய கிரகபதயா அதனாயுப உத்தமதனம் உபலப்ய சபகுமானம் அருகனேன அவனத சீரிஷானா உபதஸ்தோ. சுகர் எப்போதுமே 2 கையோட கிருஷ்ணனே தியாகம் பண்ணதுனால 2 கையோட வந்துட்டான்ட்டான். அப்புறம் தான் பார்த்தா இங்கே 4 கையோட வந்துருக்கார். ஆவிஷ்கிருத புஜை யுகலத்வயம், அப்புறம் இன்னும் 2 சேர்த்துக்கிறான். 4 கையோட பகவான் தரிசனம் கொடுத்தா. அந்த ரித்திக்குகெல்லாம் அழகா ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். பகவானே, உனக்கு ஒரு அருகம்புல்ல போட்டால் கூட போதும். ஏன்னா பிள்ளையாருக்கு தான் அருகம்புல் நினச்சிக்க வேண்டாம், பெருமாளுக்கும் அருகம்புல் போடலாம். தூர்வாங்குரை ரவி சபரியா சம்பதையா பரம பரிதுஷ்யசி துளசிகா தூர்வாங்குரை ரவி. ஒரு அருகம்புல்ல போட்டால் கூட பகவான் என்ன பண்ணிடுறான்னா அபவர்காட்சம் உபகல்பயஷ்யன்னு அபவர்க்கத்தையே கொடுத்துட்றான். அபவர்க்கம்னா பவர்க்கமே இல்லாத காலம், இல்லாத இடம். பவர்க்கம்னா என்னன்னா இதுக்கு பவர்க்கம்னு இருக்குது. பாபம், பாபத்தினுடைய பலன், பந்தம், பயம், மரணம், மாலின்யம், இது 5ம் இல்லாத இடம் அபவர்க்கம். அந்த அபவர்க்கத்தையே கொடுத்துருவே. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனைனா, எப்பொழுதும் எங்கள் நாக்கில் பகவன் நாம சொல்லக்கூடிய, உன்னுடைய நாமத்தை சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கோன்னு கேட்குறாங்க. ஏன்னா எல்லா டயத்தையும் பகவன் நாம சொல்கிறதுங்கிறது ஒரு ஈஸி இல்லை. அதை பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறார்கள். 5வது ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயத்தில் 12வது கத்தியம் எல்லாம் பிரார்த்தனை பண்ண வேண்டிய கத்தியம். அத கதஞ்சித் ஸ்கலன க்ஷுப்பதன ஜம்பன துரவஸ்தானாதிஷு விவசானாம் ந ஸ்மரணாய ஜ்வர மரண தசாயாமபி சகல கஸ்மல நிரசனானி தவ குணகிருதநாமதேயானி வச்சன கோச்சராணி பவந்து. எங்கள் வாக்கில் எப்பொழுதும் உன்னுடைய நாமங்கள் வரணும் என்று பிரார்த்தனை பண்ணிட்டு இவனுக்கு பகவான் கிளம்ப போகிறார். கிளம்புற டயத்தில் கிஞ்ச கொஞ்சம் இருக்குங்கிறான். என்ன அயம் ராஜரிஷி அபத்தியகாமஹா. இந்த ராஜா பார்க்குறான், உங்கள் பிரார்த்தியம் பண்ணிருக்கேன், நான் ஒருத்தன் யாகம் பண்ணியிருக்கேன், எஜமானன் எனக்கு ஒன்றும் சொல்லவே இல்லையேன்னு. இந்த ராஜாவுக்கு குழந்தை வேணுமா? பிரஜா பவாதிரிசி, உங்களை மாதிரி ஒரு குழந்தையை கொடுங்கன்னு நான் பெருமாள்கிட்ட. ஏன்னா நம்மளாக கேட்டானா நமக்கு கேட்க தெரியாது. நமக்கு என்ன பிரார்த்தனமோ அதை பாகவதாட்ட கேட்க சொன்னோம்னா அவள் அழகாக பிரார்த்தனை பண்ணுவான். நம்ம கேட்டோம்னா பகவானே குழந்தைய கொண்டான்னு கேட்போம். இவன் என்ன பண்ணினா, குருவாயிரப்பா ஒன்ன மாதிரி குழந்தைய கொண்டான்னு கேட்டான். உடனே பகவான் சொன்னான், என்ன மாதிரி குழந்தை உலகத்தில் இல்லை, அதனால் நானே குழந்தையாக பிறக்கிறேன்னு பகவானே இவருக்கு குழந்தையாக பிறக்கிறான். அந்த மேருதேவின்னு அந்த அம்மா குழந்தை மாதிரி இருக்காருன்னு பார்க்குறாளாம். மேருதேவியா பதிம் அபிதாய அந்தர்ததே பகவான். ஏன்னா நீங்கள் பிராமணா சங்கல்பம் பண்ணிட்டு, பிராமணா சங்கல்பம் பண்ணிட்டு பொய்யாகக்கூடாது. ஏன்னா பிராமணோஸ்ய முகமாசீத்,
பிராமணா பொய் சொல்லியாச்சுன்னா அது பகவான் பொய் சொன்னதாக ஆகிடும். இன்னும் நம்மளாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பொய் சொன்னாலே என்ன ஆகும்? பகவான் பொய் சொல்கிற மாதிரி ஆகிடும். அதனால் பிராமணா பொய் சொல்லாத ஏன்னா நீங்கள் உங்கள் வாக்கு பொய்யாகக்கூடாதே, அதெல்லாம் நான் அவதாரம் பண்ணுறேன்னு பகவான் அவதாரம் பண்ணால் இந்த அவதாரத்தினா ரிஷபண்டு பேர். வீரிய சௌரியாபியாஞ்ச பிதா ரிஷப இதீச்சகார வஷ்மனா வரியசா மிகத் சௌகேன சௌரசா பலேன ஸ்ரீயா யசசா. ஒன்றில் கூட சில பேருக்கு ஒன்று நல்லா இருக்கும், ஒன்று வராது. படிப்பு வரும் ஆனால் பாட்டு வராது, பாட்டு வந்தால் படிப்பு வராது. 2 வந்தால் இது கொட்டை வரும். ஏதாவது ஒன்று வந்தால் ஒன்று வராது. எல்லாமே வரும். யாருன்னா நம்ம கோபால்ஜிக்கு வரும் படிப்பாக பாட்டு. அப்படி ஏதாவது ஒன்று வந்தால் ஒன்று வராது. இது எல்லாத்துலேயும் சிரேஷ்டமாக இருந்தாலும் இது எல்லா சிறு நல்லா படித்து எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஆனால் பர்சனாலிட்டி இருக்காது. அதுவும் இருக்குது. எல்லாத்துலேயும் ரொம்ப சூப்பராக இருந்தனாலே ஒரு ரிஷபன் அப்படின்னு பேர் வச்சார்கள். இது சுகர் சொல்கிறது. ஆனால் ரிஷபன் தன் பேருக்கு என்ன அர்த்தம் சொல்கிறான்னா, பிருஷ்டே கிருதோமே எது அதர்ம ஆரா அதோகினியாம். தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதர்மத்தை பின்னாடி தள்ளதுனால எனக்கு ரிஷபன். யார் தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாலும் அவள் சிரேஷ்டாலே தவிர, தர்மத்தை பார்க்காம என்ன வேணாலும் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகலான்னு அதர்மத்துக்கு போனோம்னா அவள் சிரேஷ்டன் ஆக மாட்டார்கள் என்று ரிஷபன் சொல்கிறான். இந்த ரிஷபனுடைய காலத்தில் பாரத தேசம் ரொம்ப செழிப்பாக இருக்குது. அதை பார்த்து இந்திரனுக்கு பொறாமல் இருக்குது. பாரத தேசத்தை பார்த்து பாகிஸ்தான்காரன் பொறாமப்பட்டால் பரவாயில்ல, இந்திரனே பொறாமப்படுறான். என்ன பண்ணினா இந்திரன் மழையை நிறுத்திட்டான். இந்திரனுக்கு 2 தெரியும். ஒன்று மழை கொட்ட தெரியும், ஒன்று நிறுத்த தெரியும். கிருஷ்ணாவதத்தில் கொட்டுன்னு கொட்டினான். இப்போ மழையை நிறுத்தினான். மழை நிறுத்தின உடனே பகவானுடைய அப்பா நாபி மகாராஜா கவலைப்படுறான். அப்போ ரிஷபதேவர் சொன்னார், அப்பா கவலைப்படாதீங்கன்னு ஆகாசத்தில் போய் ஒரு சிரிப்பு சிரிச்சாராம். பிரகஸ்ய ஆத்மயோக மாயா சொவருஷம் அதனாபம் நாம அபியவருஷத்து. ஆகாசத்தில் ஒரு சிரிப்பு சிரிச்சா உடனே மழை காணா கூப்பிட்டுருச்சு. இந்திரன் பார்த்தான், நம்ம இல்லாமல் ஒரு காரியத்தை வந்தார். அப்போ நமக்கு நல்ல குழந்தைகள் தான் இல்லை, யாருக்கு நல்ல பையன் இல்லையோ அவள் என்ன பண்ணணும், நல்ல மகன்கள் இல்லாதவர்கள் நல்ல மருமகனை ஏற்படுத்திக்கணும் என்று தீர்மானம். இந்திரனுக்கு 2 குழந்தைகள், ஒன்று வாலி, ஒன்று காகாசனம். 2 பேருமே பகவான்கிட்ட அபராதம் பண்ணினவாளாக போயிட்டான். அதனால் தன்னுடைய பொண்ணு ஜெயந்தியை ரிஷபதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவரை மருமகனாக ஏற்றுண்டா. இந்த ரிஷபதேவருக்கும் ஜெயந்திக்கும் 100 குழந்தைகள் பிறந்தார்கள். அந்த குழந்தைகளுக்கு தர்மத்தை சொல்லிக் கொடுத்தார். முதல்ல தர்மத்தை விட தர்ம சூட்சுமத்தை சொல்லிக் கொடுத்தார். குரு நசஸ்யாத் ஸ்வஜனோ நசஸ்யாத் பிதா நசஸ்யாத் ஜனனீ நசாஸ்யாத் தெய்வம் ந தத்ஸ்யான் ந பதிஸ்ச சஸ்யான் நமோ ஜயேத்யஸ்தமுபேதமுத்யம். குரு நசஸ்யாத் ஸ்வஜனோ நசஸ்யாத். அம்மாவை தெய்வமாக மதிக்கணும், அப்பாவை தெய்வமாக மதிக்கணும். மாதிருதேவோ பவ, பிதர்தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, இதெல்லாம் சொல்லியிருக்கு. இப்படி சொன்னோன்னா அது அதை அப்படியே எடுத்துக்கக்கூடாது. அவள் தர்மத்தை சொன்னால் தான் கேட்கணும். ஒரு பக்கத்தாத்து குழந்தை நம்ம ஆத்துல விளையாட வந்திருக்கு. நம்ம ஆத்து வாசலில் விளையாடிட்டே இருக்கும்பொழுது என்னது, அதனுடைய இடுப்பில் இருக்க கிங்கினி, தங்க செயின் கிங்கினியோ செயினோ கரண்டு உழுதுடுச்சு. நீ அப்பங்காரன்னா பையனை விட்டு சார் எடுத்துன்னு வாங்க அப்படிங்கிறார். அப்படி சொன்னால் உன்னை பிது தேவோ பவன் நைஸாக எடுத்து அப்பாட்ட கொடுக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணா, என்னப்பா குழந்தை தெரியாமல் செயினை போட்டு கொடுத்து உடனே அந்த செயினை எடுத்து அவள் அம்மாட்ட கொடுத்து, அம்மா குழந்தைகள் செயினை போட்டு வாசல் அனுப்பாதீங்கன்னு சொல்லி பத்திரமா வச்சுக்கணும் கொடுக்கணும். இங்கே தான் தர்ம சூட்சமங்கிறது. அப்பா சொன்னதை அம்மா சொன்னதெல்லாம் கேட்கறது உத்தமமாக இருந்தால் கூட தர்மத்தை சொன்னால் தான் கேட்கணும், அதர்மத்தை சொன்னால் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று. நம்ம பரசுராமர் அவள் அப்பா சொன்னதை கேட்டு தர்மத்தை மீறி அம்மாவை கொண்டாரேன்னா அது ஸ்பெஷல் விதி. ஏன்னா பிதிருவித்வானு தபோவீரியம் ராமச்சக்ரே சுகுருத்லகம் அப்படின்னா அவள் அப்பாவுக்கு எல்லாம் செய்ய முடியும். அம்மாவை கொல்லுன்னா அம்மாவை கொடுத்து அதர்மம் தானே. அப்பா சொன்னதை கேட்குறேன்னா அம்மாவை வெட்டினாரேன்னா, வெட்டினாலும் மறுபடியும் எங்கள் அம்மாவை எழுப்பி விடுவோன்னா எழுப்பக்கூடிய சக்தி அவள் அப்பாவுக்கு இருக்குன்னு இவருக்கு தெரியும். ஒருவேளை அப்பா எழுப்பாட்டாலும் தனக்கு எழுப்ப முடியுங்கிற சக்தியும் இருக்குது. அதனால் அவர் பண்ணினா சில ஸ்பெஷல் கேஸ்லாம் எல்லாத்தையும் சேர்க்கக்கூடாது. அதனால் தர்மத்தை சொன்னால் தான் கேட்கலாமே தவிர அதர்மத்தை சொன்னால் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பிரமாணம் அண்ணா சொல்லுவாள். குரு சொன்னதை கேட்கல. யார்? பலி சக்கரவர்த்தி வாமன பகவானுக்கு தானம் பண்ணாதீங்கன்னு. வாத்தியார்னா தானம் பண்ணுங்கன்னா சொன்னோம், வாத்தியார் பண்ணாதேன்னு சொன்னார். அதனால் கேட்கல. குரு சொன்னதை பலி சக்கரவர்த்தி கேட்கல. அப்பா சொன்னதை எல்லாத்தையும் கேட்டான் பிரகலாதன். என்ன சொன்னான்? தன்னை நெருப்பில் குதித்தான், கடலில் குதித்தான். ராமர் சொல்கிறாரே தவிர செய்யலை. அப்பா சொன்னால் நான் நெருப்புலையும் விழுவேன், தண்ணிலையும் கடல்லையும் குதிப்பேங்கிற ராமர்.
நியுக்தோ குருணா மித்ரா ஹிதேனச்சே நிருபேனச்சே. நான் வந்து அக்னிலையும் போவேன்னு சொல்கிறேன். சொன்னது செய்கிற மாதிரி தெரியல, செஞ்சது பிரகலாதன் தான். அக்னிலையும் குதிச்சான், கடல்லையும் குதிச்சான். அப்பா சொன்னதை எல்லாத்தையும் கேட்ட பிரகலாதன் அவன் அப்பா நாராயணா சொல்லாதேன்னா அதை மாத்திரம் கேட்கல. ஏன்னா இந்த நல்ல அப்பாவுக்கு கொடுத்ததே இந்த நாராயணன் தானே நினைக்கிறேன். அப்போ அப்பா சொன்னதை எல்லாத்தையும் கேட்டதை விட பகவன் நாமத்தை சொல்லாதேங்கிறது அதை கேட்கல. அம்மா சொன்னதை கேட்கணும், ஆனால் அம்மா சொன்னதை கேட்கல பரதன். ராமனுக்கு ராஜ்யத்தை கொடுக்காதேன்னா இவன் ராமனுக்கு தான் ராஜ்யம் நான் ஏற்றுக்க மாட்டேன்னுட்டான். பிதா நசஸ்யா ஜனனி நசாஸ்யா. எப்படி பந்துக்கள் சொல்கிறத கேட்கல. யார்? ராவன் சொன்னதை விபீஷணன் கேட்கல. கிளம்பி அந்த கட்சிக்கு வந்துட்டான். இப்படி எல்லாருமே இது இன்னும் இதில் ஒரு ஓடி ஓவராக போகிறாங்கல்ல. தெய்வம்னு தத்ஸ்யா, தெய்வமே சொன்னால் கூட கேட்காதேன். ரஹீம்னு ஒரு பக்தர் இருந்தார், முஸ்லீம் தான். முஸ்லீமாக இருந்தால் கூட பக்தர் எல்லாத்துலேயும் இருக்கார். அந்த ரஹீம் ரொம்ப ரசமான பக்தர். அவர் சொல்கிறார், கிருஷ்ணா நான் உனக்கு என்னத்தை கொடுக்குறதுன்னு தெரியல. ஏன்னா இதை ஒருத்தருக்கு எதாவது கொடுக்குறதா இருந்தால் இல்லாததை கொடுத்தா தான் யூஸ் ஆகிற மாதிரி சாமானை கொடுக்கணும். பகவானுக்கு கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது? எல்லாம் அவர்கிட்ட கொடுத்து தான், அவர்கிட்ட கிடச்சது தான். ஆனால் ரஹீம் சொன்னார், உன்கிட்ட இல்லாதது என்கிட்ட ஒன்று இருக்குது, அதனால் உனக்கும் உபகாரம் எனக்கும் உபகாரம். என்னடா, இப்போ கிருஷ்ணன் கிட்ட அவன் மனசு இல்லையா? மனசு இல்லாமல் திண்டாடான். கிருஷ்ணன் மனசு எங்கே போயிடுச்சுன்னா அது ராதா அபகரிச்சு போயிட்டான். கிருஷ்ணா நீ ராதைட்ட மனதை பறி கொடுத்து போயிட்டு மனசு இல்லாமல் திண்டாடுற. என் மனசை எனக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கு, என் மனசை எடுத்துக்கோ, உனக்கும் உபயோகமாகும். எனக்கு நான் இந்த மனசுனால ஒரு பட கஷ்டம் இருக்க எல்லாத்துக்கும் மனசு தானே காரணம், நானும் சௌக்கியமாக இருப்பேன்னு ரொம்ப ரசமாக பேசுகிறான். ஆனால் அவர் முஸ்லீமாக இருக்கிறதுனால ராஜபுத்திரர்களுக்கு எதிர்த்து யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ராஜபுத்திர வீரர்களால் இவரோட யுத்தம் பண்ண முடியல. அவள் என்ன பண்ணா, நம்ம யுத்தத்தை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டின்னர் கொடுத்து இந்த யுத்தத்தை நிறுத்திக்கலான்னு அவருக்கு சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொண்டுடலாம்னு பிளான் பண்ணி அவள் என்ன பண்ணினா சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொடுத்துட்டான். உடனே கிருஷ்ணன் சொப்பனத்தில் சொன்னான், நாளைக்கு சாப்பிட கூப்பிடுறாலே போகாத, உனக்கு சாப்பாட்டில் விஷம் வச்சு கொடுப்பான். உடனே இவர் சொப்பனத்தை சொன்னால், நான் வரின்னு சொல்லிட்டேன், வாக்கு தவற மாட்டேன், நான் போய் சாப்பிட்டுக்கிறேன்னா. முடிச்சு எழுந்து பார்த்தா பரவாயில்ல, சொப்னத்துலையும் கரெக்டாக தான் பதில் சொல்லியிருக்கோம்னு. அடுத்த நாளைக்கு போனால் விஷம் வச்சு கொடுத்தா கூட அவர் சாப்பிட்டா பகவான் காப்பாற்றினான்னு சரித்திரம். அப்போ என்னடா, நீ பரவாயில்ல பொய் பேசிக்கோ அப்படிங்கிறத பகவான் சொல்கிறான். தெய்வம்னு பொய் சொல்லுன்னு சொன்னால் கூட கேட்கல. தெய்வம்னு தத்யான்ன பதிஷ்டசஸ்யான் நமோ செய்ய. எந்த தெய்வமாக இருந்தால் கூட நீ மோட்ச மார்க்கத்துக்கு போகணும்னு சொன்னாதான் அது தெய்வமே தவிர உனக்கு அதை தரேன் இதை தரேன் எத்தையாவது கொடுத்து உன்னை ஏமாற்றினா அந்த தெய்வம் உன்னை பாதாளத்தில் தள்ளுறது அப்படிங்கிறது. அண்ணாவோட வைஷ்ணவ சங்கீதையில் பகவத் ரசிகர்னு நினைக்கிறேன், ஒரு பரம பக்தர், விநாயக பக்தர், டெய்லி விநாயகரை தோப்புகரணை போட்டு பூஜை பண்ணிகிட்டே இருப்பார். உடனே அந்த விநாயகர் பிரத்யட்சமானார், அப்பா நான் விக்னத்தை நீக்கிறவன்னு பேர், எதில் நான் மோட்ச மார்க்கத்தில் உள்ள விக்னத்தை நீக்கிறவன்னா, நீ உனக்கு மோட்சம் வேணும்னா நான் சாதாரண கணேஸ்வரன் தான், எனக்கு மேலே ஒரு கணேஸ்வரர் இருக்கார், பஜ கோபி கணேஸ்வரம். நான் சாதாரண கணேஸ்வரன், கோபி கணேஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், அந்த கோபி கணேசனவே பக்தி பண்ணு அப்படின்னா அந்த பகவத் ரசிகருக்கு பிள்ளையாரே பிரத்யட்சமாகி கிருஷ்ணனை பஜனை பண்ணி சொன்னார். அது இது மாதிரி பல தெய்வம். அப்போ ஒரு தெய்வம் இதுதான் உனக்கு சொன்னாதான் அந்த உண்மையான தெய்வம். அவன் உண்மையாக தெய்வத்தை வழிபட்டுதான் அர்த்தம். ராமராஜன் ஒரு பக்தர், ராமராஜன் அவர் அம்பாட்ட பிரத்யட்சமாக பேசுகிறவர். தைவள்ளிக்கிழமைக்கு சக்கரை பொங்கலை வச்சுட்டு அம்மான்னு கூப்பிட்டா காளி அம்மா பிரத்யட்சமாக கை நீட்டி வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு நாளைக்கு காலம் பூஜை பண்ணிட்டு இருக்கார். தாயாருக்கு சக்கரை பொங்கலை நைவேத்தியம் வேணும்னா அந்த காளி வாங்கிக்கலை. ஏம்மா பிரசாதத்தில் தோஷமா, எனக்கு பக்தி இல்லையா, ஏன் வரலை? அப்போதான் காளி சொன்னால், உன்னுடைய ராஜ்யத்தில் ராமானந்தனுங்கிற மகான் 100 சிஷ்யாவோட வந்திருக்கார், அவர் பட்னியில் இருக்கார், நீ அவளை கவனிச்சுக்கோ, அவரை ஆசிரியிச்சு நீ மோட்ச மார்க்கத்துக்கு போ அப்படின்னு காளி தேவி அவருக்கு உபதேசம் பண்ணுறார். அப்புறம் ராமானந்தரை ஆசிரியிச்சு அந்த ராஜா மோட்ச மார்க்கத்துக்கு போனான். இப்போ எந்த தெய்வத்தை அவன் ஒருத்தனுக்கு ஒரிஜினலாக பக்தி பண்ணினாலும் அந்த தெய்வம் கிருஷ்ண பக்தி பண்ணு அப்படி சொன்னாதான் அது உன்னை தெய்வம் உன்னை ஒழுங்காக காப்பாற்றுறதுன்னு அர்த்தம். இல்லை வேண்டியதை கொடுத்து அதை கொடுத்து இது கொடுத்துன்னா அது பாதாளத்தை தரதுன்னு அர்த்தம்.
அதனால் தெய்வம்ன தத்ஸ்யான்ன பதிஷ்சஸ்யான் நமோச்சயேத்ய சமுவேத மிருத்யும் இப்படி தர்ம சூக்ஷ்மத்தை சொல்லி அதற்கு ஒரு காட்டுத்தீயில பிரவேசித்து அந்த தானமானார் ரிஷபதேவர்.